வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்களுடைய அனதர் கேபினட் 5.1 ரிமோட்டுக்கும் இல்லை கண்ட்ரோல் போர்டுக்கும் போட்டுக்கலாம். இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் காமிக்கிறேன். இது கம்ப்ளீட் ஓப்பன் மட்டும் இல்லாமல் 4 ஸ்க்ரூ பாயிண்ட் கொடுத்துருப்போம். 4 ஸ்க்ரூ பாயிண்ட்டு 1 2 3 4 இந்த 4 ஸ்க்ரூ பாயிண்டில் ஈஸியாக பேனலில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறத இப்போ நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஃப்ரண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓப்பன். அது மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாக்கெட் கொடுத்துருப்போம். இந்த பக்கம் கம்ப்யூட்டர் சாக்கெட். இந்த கம்ப்யூட்டர் சாக்கெட்டில் இன்புட் மெயின்ஸ் கார்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பனானா சாக்கெட்டு. இந்த பனானா சாக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டிங் கொடுத்துருப்போம். அந்த கட்டிங்கில் போடும்போது உங்களுக்கு த்ரெட் டைட் பண்ணிங்கன்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இங்கே லாட்ச் கொடுத்துருக்கோம். ஒரு லாட்ச் கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக 8 சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக 5.1க்கு ஃப்ரண்ட்டு, கீழே சரவுண்டு, சென்ட்ரு அண்டு சப்பு. இது அடிஷ்னலாக நீங்கள் 7.1க்கு யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் 5.2க்கு யூஸ் பண்ணும்போது இதை சப்பாகவும் அடுத்து இதையும் சப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 ஃபேன் கொடுத்துருக்கோம். இந்த 2 ஃபேன் கூலிங் பர்பஸ்க்காக. நான் FT03 கட்டிங் கொடுத்துருக்கேன். இது FT03 கட்டிங்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஷ் கிட் போட்டுக்கலாம். இங்கே 6 RCA கனெக்டர்ஸ் 2 கொடுத்துக்கிறதுக்கு. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்பொழுது இதை உங்களுக்கு டிவிடியாகவும், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் இன்னாகவும் கொடுத்துக்கலாம். 3 ஆக்ஸ் இன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த பர்பஸ்க்காக பேக் சைடு. இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் இப்போ காமிக்க பாருங்க. மெஷர்மெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அதனுடைய அகலம் பார்க்குறோம். அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.5 இருக்குது. 18.5 அகலம் இருக்குது. பேக் சைடு டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஃபீட், அதாவது 12 இன்ச்சுக்கு மேலே 12 இன்ச்சு வரைக்கும் இருக்குது ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 இன்ச்சஸ் ஹைட் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16 டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் உள்ளே வைக்க முடியும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். இதை டாப் பண்ணிக்கிறேங்க. அம்மா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொடுங்கம்மா. இப்போ இந்த 16/4 இன்ச்சஸ் 42/042 இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இது டாப் வைண்டிங் 42/042, பாட்டம் வைண்டிங் 30/030. தென் இது 12/012 ஒரு 2 வைண்டிங் இருக்கும். 12/012 2 வைண்டிங் இருக்கும். இந்த வைண்டிங் ஃபார் கண்ட்ரோல் போர்டு, வேறு லைட்டிங் பர்பஸ்க்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரண்ட் பேனல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னுடைய ஃப்ரண்ட் பேனல் பார்க்கலாங்க. ஃப்ரண்ட் பேனல் இதுதான். இது ஃப்ரண்ட் பேனலுடைய ஃப்ரண்ட் எண்டு இந்த மாதிரி இருக்கும். இது எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே லைன் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். தென் இங்கே KDC ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இது எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக உள்ள பேனல். இந்த பேனல் எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு இங்கே இருக்குது. கண்ட்ரோல் போர்டு இந்த கண்ட்ரோல் போர்டை இங்கே வைக்கிற பாருங்கள். ஸோ இதை கண்ட்ரோல் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கண்ட்ரோல் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதோட தான் சரியாக இருக்கும். அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா கண்ட்ரோல் போர்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான ஃப்ரண்ட் பேனல் இருக்குது. இது ஹைட்டு பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சஸ், டெப்த்து 12 இன்ச்சு. அதுலேயே வேறு ஒரு கேபினட் இருக்குது. ஹைட்டு 3.5 இன்ச்சஸ், டெப்த்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு இருக்கும். அடுத்து 11 இன்ச்சு ஒரு கேபினட் இருக்குது. அடுத்து 12 இன்ச்சு கேபினட் இருக்குது. அந்த மூணுத்துக்கு ஒரே ஃப்ரண்ட் பேனல் தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 9 இன்ச்சு டெப்த்து, 11 இன்ச்சு டெப்த்து, 12 இன்ச்சு டெப்த்து. அது இது எங்களுடைய கண்ட்ரோல் போர்டுக்கு தேவையான ஃப்ரண்ட் பேனல். இது மார்க்கெட்டுக்கு தேவையான ஃப்ரண்ட் பேனலும் இருக்குது. அது மாதிரி ரிமோட் கிட்டு போடுற ஃப்ரண்ட் பேனல் இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இப்போ அவங்க ஃப்ரண்ட் பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த கேபினெட் எடுக்கிறாங்க. அதாவது ஃப்ரண்ட் பேனல் வந்து எந்தளவுக்கு ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் இந்த டெமோ போடுறோம். யூஎஸ்பி சாக்கெட், இந்த யூஎஸ்பி சாக்கெட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 இந்த மாதிரி வந்து போல்ட்டே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபிக்ஸ் பண்ண போல்ட்டில் வந்து ஈஸியாக வந்து போட்டு நெட்டு போட்டுக்கலாம். இது அதுக்கடுத்து இந்த எல்இடி, இது ஸ்ட்ரிப் எல்இடி, இந்த ஸ்ட்ரிப் எல்இடியை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த எட்ஜ் வந்து இங்கே விட்டுட்டு இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து இங்கே 2 பின் ஆர்எம்சியில் ஈஸியாக வந்து 12 வோல்ட் எடுக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க பாருங்கள். அது வியூ மீட்டர், எங்களுடைய வியூ மீட்டர் இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வியூ மீட்டர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வியூ மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதை ஃபேஸ்ட் போட்டு ஒட்டணும் அப்படின்னு கிடையாது. வியூ மீட்டருக்கு 2 போல்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த 2 போல்ட்டில் வந்து நெட்டு போட்டுக்கலாம். இது உங்களுக்கு எந்த அளவு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இதை டெமோ காமிக்கிறேன். வியூ மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் போட்டு ஒட்டி அது ரொம்ப இதுவாகி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு தான் கலட்ட முடியாது. அதுக்காக வியூ மீட்டரை வந்து ஃபேஸ் போட்டிருக்கேன். தென் இப்போ வந்து யூஎஸ்பி போர்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. யூஎஸ்பி போர்டையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேனல் வந்து ஓப்பன் பண்ணணும். ஃப்ரண்ட் பேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஎஸ்பி போர்டையே அந்த பியூசி பேனல் மட்டும் எடுத்து அதில் செஞ்சு ஜஸ்ட் ஒரு ட்ராப் வந்து இது போட்டுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு க்ளூ எதாவது போட்டு ஒட்டிக்க வேண்டியதாங்க. அது மாறாமல் ஒட்டணும். ஏன்னா எந்த டைரெக்ஷன்லேருந்து எடுக்கிறோமோ அதே டைரெக்ஷனில் ஒட்டணும். ஆப்போசிட்டாக ஒட்டிட்டோமோ மறுபடியும் அதை உள்ளே எடுத்து போட்டுட்ருக்கணும். இவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் வந்து கரெக்டாக ஒட்டிடுவாங்க. அதை ஒட்டியாச்சு, அதை உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஃபேஸ் போடுறாங்க. பார்த்துக்கோங்க, உள்ளே க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபேஸ் போட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தென் அது முடிஞ்சு ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு எல்லாம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு மறுபடியும் அந்த MP3 பேனலில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த ஃப்ரண்ட் பேனலில் இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. யூஎஸ்பி சாக்கெட்டை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்இடி மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் போட்டு இது பண்ணுறதுக்கு. மற்றபடி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். இப்போ யூஎஸ்பியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யூஎஸ்பி ஆல்ரெடி வந்து ஆர்எம்சி கனெக்டர்ஸ் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சு ஃப்ரண்ட் பேனல் ஒர்க்கு அவ்வளோதான். அதாவது ஃப்ரண்ட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சாக்கெட்டை கனெக்ட் பண்ணணும், எல்இடி ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணணும், வியூ மீட்டரை கனெக்ட் பண்ணணும், தென் வந்து யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணணும். இது எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. அவுட்புட் வந்து இந்த கேடிசி ஆன் ஆஃப் சுவிட்ச், அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பின்னாடி கூட போடலாம், இப்போயே கூட போட்டுக்கலாங்க. கேடிசி ஆன் ஆஃப் சுவிட்ச், இது எல்கான் பிராண்ட், இது நல்லாயிருக்கும். அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு ஹோல்ஸ் ப்ரொவிஷன் இருக்கும். போட்டு லாக் பண்ணிட்டாங்க, லாக் ஆகிடும், ஈஸியாக ஆன் ஆகும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பேனல் முடிஞ்சு. இப்போ ஃப்ரண்ட் பேனல் வந்து கேபினட்டோடு அட்டாச் பண்ண போகிறாங்க. அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து மொத்தம் 4 ஹோல்ஸ் இருக்கும். 4 ஹோல்ஸுக்கு 4 போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நெட்டு போட்டால் போதும். அவங்க ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக அலைன்மெண்ட் பண்ணணும். அலைன்மெண்ட் பண்ணி போட்டோமா அது முடிஞ்சு போச்சு. இதை வந்து இப்போ அவங்க நெட்டு போட போகிறாங்க. இப்போ நெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நெட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போட முடியாது, பாக்ஸ் பேனர் போட்டு போட வேண்டியிருக்கும். சப்போர்ட்டிங்காக வந்து சென்டரில் இருக்கிற 2 போல்ட்டையும் போட்டுக்கணும். அது போட்டுவிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கலண்டாது. ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணும்போது கூட நீங்கள் ஃபர்தராக போட்டுக்கலாம். ஒரு 2 மட்டும் கூட போட்டு விட்டுடலாம். இந்த கார்னர் இங்கே போடுங்க. அந்த 2 கார்னர் போட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணும்போது மற்ற நெட்ஸை போட்டுடலாம். அதாவது ஒரு வாஷரும் ஒரு நெட்டும் போட்டாங்க, பாக்ஸ் பேனலில் டைப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ ஃப்ரண்ட் பேனல் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இப்போ பேக் பேனல் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. பேக் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாக்கெட், பனானா சாக்கெட், ஃபேன் இப்போ ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அது எவ்வளோ டைமிங் எடுக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சாக்கெட்டுக்கு 2 3mm போல்ட்டு, 3x12 அந்த சைஸினுடைய போல்ட் இருந்தால் போதும். அந்த போல்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் வந்து ஃபியூஸ் ப்ரொவிஷனோடு இருக்கும்.
2 ஃபியூஸ் வந்து இன்சைடாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ், நியூட்ரல் அண்ட் எர்த் இருக்கும். அதாவது பாடி இன்சுலேஷன் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து உங்களுக்கு எர்த்தும் கொடுத்துருக்கோம். 3 பின் மெயின்ஸ் கார்டு இது. அதனால் வந்து உங்களுக்கு பாடி இண்டக்ஷன் வராது இந்த மெயின்ஸ் கார்டை யூஸ் பண்ணும்போது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 3 பின்னாக யூஸ் பண்ணோமா உங்களுக்கு ஆம்பிளிஃபையருக்கு ரொம்ப சேஃப்டி. ஏன்னா 3 பின் சாக்கெட் இருக்கிற இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இருக்கிற சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து அந்த இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டர் சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த பாக்ஸ் பனர் யூஸ் பண்ணி தான் டைப் பண்ணணும், ஈஸியாக இருக்கும். பாக்ஸ் பனர் யூஸ் பண்ணி டைப் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பனானா சாக்கெட். இந்த பனானா சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஸ்பெஷலாக வாங்கியிருக்கோம் நாங்கள். அந்த பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அந்த ஹோல் சைஸுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ எடுத்துகிட்ருக்காங்க அவங்க. இது அந்த இண்டிவிஜுவல் பார்ட்ஸு இதை எடுத்துகிட்டு இந்த ஸ்டம்ப் வந்து உள்ளே விடணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் இந்த டைம் ஃபேக்ட் வந்து கம்மி ஆகிறதுக்கு வந்து நாங்கள் சில வேலைகள் பண்ணியிருக்கோம். எந்தளவுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக குயிக்காக வந்து வேலை நடக்கிறதுக்கு தேவையான வேலைகள் பண்ணுறோம். இப்போ ஒரு சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே நாட்ச் இருக்கும். அந்த நாட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த நாட்சில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லிப் ஆகாது, நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ரண்ட் பேனல் அண்ட் பேக் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் உங்களுக்கு டைம் டேக்கன். இந்த அக்சசரிஸ் வந்து நாங்கள் கேபின் கொடுக்கும்போதே உங்களுக்கு கொடுத்துருவோம். என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை பார்த்துட்டு, இல்லாததை வந்து நாங்கள் சப்ளை பண்ணுவோம். அதை எடுத்து நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபிக்ஸிங் வந்து எந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்குதுன்னு தெரியறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டைம் டேக்கன் எடுக்காது. எந்தளவுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு போவோமோ அந்தளவுக்கு ஒர்க்கை ஈஸியாக முடிச்சுட்டு போவோம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு மற்ற ஐட்டம்ஸு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம இது பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர், அது 42042 வித் 30030 அதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ சப்புக்கு வந்து 10 ஃபெட்டு, இந்த 10 ஃபெட்டு மோனோ போர்டு, இந்த மோனோ போர்டை யூஸ் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி வந்து நாங்கள் 30030 யூஸ் பண்ணோம், அடுத்து 40040 பண்ணிட்டோம். இப்போ வந்து 42க்கு ரைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து விஸ்டாண்டிங் பவர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக வந்து 42042 இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அது நான் ப்ராக்டிக்கலாக இது முடித்த பிறகு நான் டெமோவே போடுறேன். இது வந்து 42042 ஏசி டியூவல் 2 பவர் சப்ளை வரும். ஒரு பவர் சப்ளை வந்து இந்த சப் போர்டுக்கு, இன்னொரு பவர் சப்ளை வந்து எஸ்டிகே மாடல் ஒரு போர்டு போட்டிருக்கோம் 6 சேனல். இது 6 சேனல் ஸ்டீரியோ. இது இந்த போர்டுக்கு வந்து 2 சென்டர் 2 சரவுண்ட், அதாவது சரவுண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட்டு, இது மாதிரி ஃப்ரண்ட் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டு இதை யூஸ் பண்ண போகிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பெரிய ஹாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 10 ஃபெட் போர்டில் வந்து 2 சப்பு வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் பண்ணுறோம். 2 சென்டர் ரைட் அண்ட் லெஃப்ட் சரவுண்டு, தென் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு, இந்த இதை பண்ண போகிறோம். அடுத்து பவர் சப்ளை போர்டு இந்த மாதிரி வருங்க. பவர் சப்ளை போர்டு இது வேணும்னா வந்து நம்ம 4 கண்டென்சர் போட்டுக்கலாம். பட் 2 கண்டென்சர் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து நிறைய பவர் பூஸ்டிங் கண்டென்சர் கொடுத்துருக்கோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பவர் பூஸ்டிங் கண்டென்சர் கொடுத்துருக்கோம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கண்டென்சர் ரைஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஆன் டைம் டிலே ஆஃப் டைம் டிலே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக 2 கண்டென்சர் போதும். தேவை இருந்தால் நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு மாற்றிக்கலாம், வேறு பெரிய போர்டு போட்டுக்கலாங்க. 4 கண்டென்சர்ஸ் இருக்கும், 4700 50 வோல்ட் கெல்டன் போட்டது, அந்த 4 கண்டென்சர் போட்டுக்கலாம். இப்போ வந்து பனானா சாக்கெட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை கம்ப்ளீட் அசம்பிளிங் பண்ணுவாங்க. இன்றைக்கி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் மேபி இன்னும் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து ஆம்பிளிஃபையர் கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா எல்லாமே யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்க் இருக்காது. இது கண்ட்ரோல் போர்டு, எடுத்து கண்ட்ரோல் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஸ்க்ரூ ஹோல்ஸ் மட்டும்தான் போட வேண்டியிருக்கும். அவங்க ஸ்க்ரூ ஹோல்ஸை போட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணணும், பவர் ஆம்பை ஃபிக்ஸ் பண்ணணும், தென் எல்லாமே ஆர்எம்சி கனெக்டர்ஸு. கொஞ்சம் நீட் வயரிங் வேணும்னா கொஞ்சம் டைம் எடுப்போம், நீட் வயரிங் போடணும்னா. இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான். நீட் வயரிங் வேணும் கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அப்போ நீட் வயரிங் பண்ணுவோம். ஆர் அதர்வைஸ் எல்லாமே வந்து பிக் அண்ட் ப்ளே மாதிரி தான் டக்கு டக்குன்னு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒரு 1 ஹவரில் ஆம்ப் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே எடுத்து ரிசல்ட்டை செக் பண்ணுவோம். அதனுடைய டியூரபிலிட்டி எவ்வளோ இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுதா, கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது வருதான்னு பார்ப்போம். இது ஒவ்வொரு நியூ போர்டு பண்ணும்போதும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம்.
இப்போ பனானா சாக்கெட் ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பனானா சாக்கெட் தென் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஃபேனு, தென் வந்து அதுக்கடுத்து வந்து FT03 கனெக்டர்ஸ். FT03 கனெக்டர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதனுடைய 5.1 இன்புட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு 5.1 இன்புட்டு. இந்த 5.1 இன்புட்டில் வந்து FT03 அவுட்புட்டை எடுத்து கொடுத்துக்கலாம். இது மேனுவலாக செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் மேனுவலாக செலக்ட் பண்ணாலும் இதில் வந்து ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் இருக்குது. எங்கள் கண்ட்ரோல் போர்டு வழியாக வரும்பொழுது FT3 வரும்பொழுது எந்த கெய்னரும் தேவையில்லை. அதுவும் இல்லாமல் கெய்னர் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரிசல்ட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். நல்ல ரிசல்ட் இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கெய்னர் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். FT03 நீங்கள் நார்மலாக வந்து வேறு ஒரு கிட்டில் போட்டோ இல்லை வந்து ரிமோட் கிட்டில் போட்டோ நீங்கள் பார்க்குறதுக்கும் இதில் கேட்குறதுக்கும் அந்த ரிசல்ட்டு நல்ல வேரியண்ட்டு தெரியும். அதை நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். FT03 ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்டிக்கல் ARC எல்லாமே இன்புட் கொடுத்து காமிக்கிறேன். அந்த ரிசல்ட் வேரியண்ட் நல்லாவே தெரியும். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் மேபி இட் வில் டேக் ஒரு another 5 minutes டைம் எடுக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் பண்ணேன். எந்தளவுக்கு ஈஸியாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு எல்லாமே அசெம்பிள் பண்ண பிறகு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.